வணக்கம் மக்களே, நான் உங்கள் லிமுரியன் குறி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் பப்பிரெட்டியப்பட்டி அப்படின்ற ஊராட்சி பகுதிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா லொக்கேஷனே செம்மையாக இருக்கும். அதில் வந்து ஒரு சின்ன கிராமம் இருக்குது. என்ன கிராமம்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையர் நத்தம் அப்படின்னு ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இந்த கிராமத்தை சைடு இருக்கக்கூடிய, அதாவது சுற்றி பகுதி இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அழகான லொக்கேஷனை வந்து உங்களுக்கும் காமிக்கணும்னு ஒரு ஆசை. வாங்க, இந்த லொக்கேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கண்டென்ட் நீங்கள் ஏதாவது சொல்வேன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடையாது. இந்த இடங்களை, இயற்கையான இடங்களை நம்ம ரசிக்க போகிறோம், பார்க்க போகிறோம், அவ்வளோதான். என்ன, வாங்க போகலாம். வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. ப்ரோ 17 வாங்கிட்டேன் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, நம்ம ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. சரி ப்ரோ, சரி. நெக்ஸ்ட் டைம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஆள் ஏரியானா நம்மனா வந்துடுவேன் கரெக்டாக. சொல்லி வரலன்னா ஃபாலோ பண்ணிட்டு கிடக்கணும். அவங்க கூப்பிட்டு சங்கடப்பட நம்மனா சரி, ஓகே, கரெக்டாக எங்கே இருக்கேன், எத்தனை நான் வந்துட்டு இருக்கேன் சொல்லிடுவேன். அப்புறம் நான் இங்கே வரேன், இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு. அதனால யோசனை வேறு என்ன இல்லை ப்ரோ. சரி, நான் பார்க்குறேன், யோசிச்சு பார்க்குறேன். நான் யாரும் கேட்டு பார்க்குறேன். இருந்தால் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. அந்த கோயில் அப்படியா? அருமையாக இருக்கு. பொண்ணுங்க வந்து சும்மா டான்ஸ் வச்சு இந்த எவ்வளோ இது பண்ணுங்க சார். குட்டிங்க சார், எல்லாம் குஞ்சிங்க சார். குட்டிங்க 1000 இருக்கும் போது. எப்படி போ இந்தியாவின் நம்பர் 1 தீவிர பாசனம் கண்காவின் பிரம்மாண்டமான 113வது திரைப்பட விழா Government adapted tape जिसका यूज करके आप किसी भी तरह के गैस को रिपेयर कर सकते हैं। ये पूरी तरह से वाटरप्रूफ है और कंप्रेसर वाला है। हम बात अक्सर की तरह डॉक्यूमेंट बुकिंग पे ஞானமக ஐந்து கரம் மூன்று விழி நால்வாய் ஆனை முகனை பர தம்பி நல்லா இருக்கா? நல்லா இருக்குதுன்னு. ஆமாம், ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று சொல்லியில்ல, நீங்கள் ஹீரோவாக பண்ணுங்கள், உங்களுக்கான ஒரு கதை இருக்கும் சொன்னீங்க. அதை நீங்கள் சொல்கிறா தம்பி, நாமளே படம் பண்ணுவோம். எத்தனை நாளைக்கு தான் அடுத்தவனை உழைச்சிக்கிட்டே இருக்கும். நான் தான் ஹீரோ, நாம் படம் பண்ணுவோம். அதான் சொல்கிறேன் தம்பி. ரோலிங் ஜி. ஒரு ஒரு சின்ன மூவி, அதாவது யூடியூப் மூவின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஃபாரினர்ஸ்லாம் பண்ணுவாங்க அதிகமாக. எப்படின்னா கண்டென்ட் என்னென்னா, ஒரு முதலாளி ஒரு எம்ப்ளாயி, இந்த 2 பேர்த்துக்கும் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் தான் கண்டென்ட். ஸோ முதலாளி என்னென்னா தங்கமணி,
அந்த பேருக்கு தகுந்த மாதிரி ஒரு தங்கமான கேரக்டர். அப்படி தங்கமான ஒரு கேரக்டருக்கு தகரமான ஒரு எம்ப்ளாயி கிடைச்சா அந்த தங்கமான கேரக்டரு எப்படி தகரமாக மாறுது, அதனால் வரக்கூடிய இமிசைகள் என்ன, அதனால் லாப நஷ்டம் என்ன அப்படிங்கிறதான் இது. அந்த கம்பெனி என்ன ஆகுது, வளர்ச்சி அடையுதா, இல்லை வலிக்கு விழுகுதா, இல்லை அப்படியே வாழ்க்கையே இல்லாமல் வெறுமையாக போதா அப்படிங்கிறதான் அந்த கண்டென்ட்டு. ஸோ தங்கமணி கேரக்டரில் நீங்கள் பண்ணுறதுனால செம்மையாக இருக்கும். ஏன்னா உங்கள் கெட்டப்பு, உங்கள் ஸ்டைல், பாடி லாங்குவேஜ் நல்லாயிருக்கும். ஸோ அந்த எம்ப்ளாயி கேரக்டரில் வழக்கம் போல் உங்களுக்கு ஏற்ற சிஷியை நானே பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நான். இதுதான் கண்டென்ட்டு. பண்ணுவோம் கண்டிப்பாக ஒரு காமெடி வெப் சீரிஸ் மாதிரி. ஓகே தம்பி, தேங்க்யூ ஜி. ஓகே.